Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 511 பார்ட் 1. ஓபன் பண்ணா கிராண்ட் லைன்ல இருக்கிற நேவி ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. எல்லாத்தையும் அந்த பிளாக் பியர்டு வந்து தரமட்டமாக்கிட்டு போயிட்டான்ல, அதனால அதை பயங்கரமா கெட்டிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஒரு மீட்டிங். ஒரு பச்சை மண்டக்கார சொற்பொழிவா ஆத்தாத்தான் ஆத்திட்டு இருப்பான். என்னன்னு அந்த போர் எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு. மெயினா இறந்து போன ஏசுக்காக. அவன் யாரு? கோல்டி ரோஜரோட பையன். இவ்வளவு கலவரத்தை பண்ணது யாரு? ரெவல்யூஷனரி ஆர்மி டிராகனோட பையன். சொல்ல போனா வைஸ் அட்மிரல் கார்போட பேர வேற. மங்கி டி லூஃபி. அவனோட அட்டோலிய தாங்க முடியல, அப்படி இப்படின்னு அவனை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான். அட வேற ஒண்ணும் இல்ல, அதான் போர் முடிஞ்சிருச்சு இல்ல. ஆனா நம்ம பையன் என்ன பண்ணிருக்கான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் இந்த மரைன் போர்டுக்கு வந்து எல்லாத்தையுமே கந்தலாக்கி விட்டுட்டு போயிருக்கான். அப்படியே கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்பு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. போர் நடந்து அந்த இடமே கம்ப்ளீட்டா நாரி போனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆளுகள்லாம் அதை எந்த அளவுக்கு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்காரங்க எல்லாருமே வந்து கவர் பண்ணுவாங்க. அதுல ஒரு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவான். பின்ன சாதாரண இடமா இது, இதையே இவ்வளவு கொடூரமா நாரடிச்சு வச்சிருக்கானுங்கல்ல. அப்போ ஒருத்தன் என்ன சொல்லுவான், நேவியோட எலைட் சோல்ஜர்ஸும் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் பைரட்ஸும் மாத்தி மாத்தி சண்டை போட்டிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. இந்த ஐலாண்டு முங்காம போச்சே அதுதான் பெரிய லக்குமா. அப்புறம் தான் அவளை பத்தி விசாரிக்கும் போது சொல்லுவா, இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அலபாஸ்டால இருந்து வந்தவ. crocodile லூஃபியோட ஸ்டோரியை கவர் பண்ணவ இவதான். இந்த சண்டைக்கு அப்புறம் லூஃபி பயங்கர காயத்தோட போனதுனால கன்ஃபார்மா அவன் செத்துருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அந்த தொப்பி மட்டையும் வாய்ப்பு இருக்குதுமா. இப்ப என்னன்னா மெரைன் ஆளுகளுக்கு கண்டிப்பா இந்த போர்ல பங்கெடுத்த எல்லா பைரட்ஸையுமே போட்டு தள்ளணும் தான் ஆசை. ஆனா அவங்களுக்கு டைம் இல்ல. போர் நடக்கும்போது சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஒயிட் பியர்டு கடைசியா சாகருக்கு முன்னாடி ஒன் பீஸ் இருக்கிறது நெஜோன்னு வேற சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. இப்ப அதனாலேயே ஏகப்பட்ட பைரட்ஸுங்க வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அதனாலேயே அகைனோலாம் வெறியோட அவனோட லாவா குழம்ப அலை மாதிரி யூஸ் பண்ணி பைரட்ஸ் எல்லாத்தையுமே காத்தோட காத்தா புசுக்கிட்டான். அவன் அப்படி பண்ணா. கிசுரு அவன் லைட்டை யூஸ் பண்ணியே ஏகப்பட்ட பைரட்ஸை போட்டு தரலாம். அவ கீச்சு அவனால முடிஞ்ச அளவுக்கு உரைய வச்சு ஒரு மலையவே உருவாக்கிட்டான். அத்தனை பைரட்ஸை கொண்டிருக்கான். இப்ப நிஜமான பஞ்சாயத்து என்னன்னா, ஒன் பீஸ் இருக்கிற மேட்டர் நெஜோன்னு தெரிஞ்ச உடனே உலகத்துல இருக்க அத்தனை பைரட்ஸுமே வெறி கொண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படியாச்சும் அந்த ஒன் பீஸை அடைஞ்சே தீரணும்னு. அதனால அவங்கள தடுக்கிறதுக்கே நேவி ஆளுக படாத பாடுபட்டு இருக்காங்களாமா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க இருந்து நேவி கப்பல் ஒன்னு ஸ்மூத்தா வரும். ஆனா வர்ற கப்பல் அது பாட்டுக்கு வேற ஒரு சைடு போயிட்டு இருக்குமா. இங்க இருக்க நேவி ஆளுகள் எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. என்னடா இது பேல நிக்காம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு. என்ன கப்பல்ல ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அது சுட ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். சத்தத்தை கேட்ட உடனே அம்புட்டு பேரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சு வந்து பாப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா அதுவும் பண்ண முடியல. என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி பைனாகுலர்ல செக் பண்ணி பார்த்தா பெரிய ஷாக்கு. என்னன்னா லூஃபி தான் வந்திருக்கான். அவன் எதுக்கு இப்ப திரும்பி இங்க வரணும், இது தேவையில்லாத வேலையாச்சேன்னு சொல்லி எல்லாம் மிரண்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அவன் நேவி ஷிப்பை வேற திருடிட்டு வந்திருக்கான். இப்ப எதுக்கு அவன் வரணும், அதான் ஒரே குழப்பம். சரி ரைட்டு, என்னவா இருந்தா என்ன, பள்ளம் நழுவி பாலில் விழுவது போல் அவனே இங்க வந்து மாட்டிட்டான்னு அந்த கப்பலை சுட்டு மொத்தமா காலி பண்ணுடான்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவானுங்க. உடனே அவனுக்கு சுட ஆரம்பிச்ச உடனே ஜிம்பை அந்த அட்டாக் எல்லாம் தடுத்து ரிவர்ஸ் அட்டாக் பண்ணுவானே. உடனே அவன் மேலேயும் காண்டாயிரும். பின்ன அவன் தான் ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சி அண்ட் அது மட்டும் இல்லாம வார்லாடா இருந்தவன். இப்ப திடீர்னு இவங்களுக்கு துரோகம் பண்றான்ல, அதனால இவனை விடக்கூடாதுன்னு வேற திட்டிட்டு இருப்பானுங்க. மறுபடியும் அங்க இருக்க ஆளுகள் எல்லாம் பார்த்துட்டு பதறுவானுங்க. என்னன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரெய்லி. அவரு கையில சின்ன சின்ன குண்டுகளை எடுத்து அப்படியே ஜாலியா தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பாரா. அவனுக்கு அங்க இருந்து அந்த பெரிய பெரிய பீரங்கியில சுடுவானுங்க. அந்த பீரங்கிய இந்த சின்ன குண்டை வச்சு கேஷுவலா அடிச்சே காலி பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அத்தனை பேருமே பார்த்துட்டு மிரண்டுவானுங்க. ஏன்னா தலைவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு லெஜெண்டரி மேனே அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ரோஜரோட ஃபர்ஸ்ட் மேட் டார்க்கிங் ரெய்லி. அப்படியே அவனுக்கு பாட்டுக்கு கேஷுவலா அந்த இடத்த ரவுண்ட் கட்டுவானுங்க. அங்க இருக்க யாருக்குமே புரியல எதுக்காண்டி இங்க வந்தான்னு. மெயினா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு. ஆனா அந்த ஐலாண்ட் அப்படியே சுத்திட்டு இருப்பானுங்க. அவன் அப்படி பண்றத பார்த்தா ஃபியூனரல் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல இருக்கிறது பெரிய பெரிய நேவி ஆளுகள்ல சாதாரண ஆளுங்க தான். பட் இருந்தாலும் இவங்களை விடக்கூடாது, பைரட்ஸுங்க தானே, வளைச்சு இன்னைக்கு பொழந்து கட்டணும்னு சொல்லி அவனுங்களை ரவுண்டு கட்டி அடிக்கிறான்னு சொல்லி மூணு பக்கம் இருந்து விடாம சுடுவானுங்க. இத்தனை பேர் சுட்டா என்னாவும், கப்பல் மொத்தமா நொறுங்கி அப்படியே கடலுக்குள்ள மூழ்கிரும். கடலுக்குள்ளே அவ்வளவுதான், செத்துட்டானுன்னு பார்த்தா லூஃபி அவங்கள அலேக்கா காப்பாத்தி சேஃப்டியா உள்ளுக்குள்ள கூட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் லூஃபி கிட்ட வேலையை பாருன உடனே அவன் ஜாலியா குடுன்னு உள்ள ஓடுவான. அதை பார்த்தா மெரைனாளுக்கு சும்மா இருப்பாயில, அவனை விட அதிகே புடிகே புடிச்சு பொழந்து ஹெட்டுஹேன்னு ஆர்டர் போடுவானுங்க. ஏண்டா இங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல, நாங்க என்ன லூசு பழியலா, முதல்ல நாங்க உங்க கூட விளையாடுறோம், அதுக்கப்புறம் அவன் கூட போய் விளையாடலாம் அப்படின்ட்டு அவனுங்களை பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் லூஃபி அவன் பாட்டுக்கு உள்ள போறான். அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆர்வம். லூஃபி அடுத்து என்ன பண்ண போறான்னு. அவன் வழியில இருக்க எல்லா நேவி சோல்ஜர்ஸையும் அசால்ட்டா போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டு அங்க ஆக்ஸ்பெல் ஒன்னு இருக்கும், அதை இழுத்து டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அது அந்த இடம் பூரா எக்கோ அடிக்கும். எல்லாருமே ஒரு செகண்ட் சைலண்டா நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பையன் சாந்தமாயி எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம பொறுமையா நடந்து போவான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. முன்னாடி நேவி ஆளுங்க அட்டாக் பண்ண வருவானுங்க. ஆனா அட்டாக் பண்ண பயந்து நெருங்கி அப்படியே நின்றுவானுங்க.
மாட்டானுங்க, தொட கூட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பையன் பூ எடுத்து அங்க இருக்க பள்ளத்துல போட்டுட்டு ஒயிட் பியர்டையும் அவங்க அண்ணனையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடுல போய் பயங்கரமா விழுந்து விழுந்து போட்டோ எடுப்பாங்க. இந்த நியூஸ் தான் நம்ம லூஃபியோட க்ரூமேட்ஸ் எல்லாத்துக்குமே செகண்டா போன நியூஸ். சோ இப்படி அஞ்சலி செலுத்திட்டு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிப்பான். அவனை அட்டாக் பண்றதுக்காக பயங்கரமா வெட்டிட்டு பின்னாடியே ஓடுவானுங்க. சும்மா நின்னுட்டு இருக்கும்போது அவனை தொட முடியல, ஓடுறவனை போய் பிடிக்க போறானுங்களே, வெக்கமால அவனுக்கு. வந்தவனுங்க ஏன் வந்தானுங்க, எதுக்கு வந்தானுங்க, இதை பண்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தானுங்கன்னு 1008 கேள்வி. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிருவாங்களா. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கரமான குழப்பம். வந்திருக்கிறது டார்க்கிங் ரெய்லி, அதுக்கப்புறம் வார்லாடான ஜிம்பே. 2 பேருமே இப்ப லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஆக்சுவலா ரெய்லி வந்து கிங் ஆஃப் த பைரட்டோட க்ரூ மெம்பர். அப்படின்னா ரோஜரோட அடுத்த சக்சஸர் ஸ்டார் ஹேட் லூஃபியா அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி. ஆனா லூஃபி வந்து டிராகனோட பையனாச்சே, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு வேற ஏதோ விஷயம் புரிஞ்சிருக்கு. உடனே இதுதான் இன்னைக்கு பெரிய நியூஸ், இத உலகம் பூரா தெரிய வைக்கணும்னு சொல்லி அப்படியே பயங்கரமா பிரிண்ட போட்டு ஊரா நியூஸ் அடிச்சு விடுவாங்க. அந்த ஆர்டிகல் இப்ப உலகம் பூரா போய் சேர்ந்துருச்சு. இதுதான் இப்ப அந்த கவர்மெண்ட் ஆளுகளுக்கு பெரிய பஞ்சாயத்து. வந்தவன் கொஞ்ச நேரம் சைலண்டா அவங்க அண்ணனுக்காகவும் ஒயிட் பியர்டுக்காகவும், ஏன் வார்ல செத்து போன எல்லாத்துக்காகவும் அஞ்சலி செலுத்தினா. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவன் அந்த ஆக்ஸ்பெல் இருக்குல்ல, அத ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்ல 16 டைம் டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சு தள்ளலாம். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இவங்கள சேலஞ்ச் பண்றான்னு அர்த்தம். அப்படியே கட் பண்ணி 5 எல்டர்ஸ்ல ஒருத்தரான மார்க்கஸா காட்டுறாங்க. என்ன இந்த ஸ்டார் ஹேட் லூஃபி ரொம்ப லொல்லு பண்ணிட்டு இருக்கானே, கார்போட பேரல்ல, அப்படித்தான் இருப்பான். ஆனா ரெய்லியை எப்படி தெரியுங்கிறதா பெரிய ஷாக்கே. அவெல்லாம் பைரட் வாழ்க்கையில இருந்து ரிட்டையர் ஆனவன், திருப்பி இப்படி வரணும்னு அவசியமே இல்ல. கூடவே ஜின்பை வார்லாடா இருந்தவன் அவனும் இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டான். ஆக்சுவலா ஜிம்பைய சிம்பிள் ஆஃப் இன்டர் ட்ரைபல் பீஸ்ம்பாங்க. அவனே இப்படி ஆனதான் இப்ப பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. இப்போதைக்கு இவங்க சைடு இருந்த 3 கிரேட்டஸ்ட் பவர் இல்ல, அதனால அதை பேலன்ஸ் பண்ண முடியல. இப்ப இந்த 3 வேகன்சிஸையுமே ஃபில் பண்ணுமே, அப்பதானே 7 வார்லாட்ஸ் கிடப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நியூ வேர்ல்டுல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு பாக்கணுமாமா. ஏன்னா அங்கேயுமே பவர் பதவியில கொஞ்சம் மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இப்ப மாதிரி இல்லாம இதுக்கப்புறம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளை பிக் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவானுங்க. இப்ப பிளாக் பியர்டு வேற நியூ வேர்ல்டுல அவனோட வேலைத்தனத்தை ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒயிட் பியர்டோட கோட்டை எதுன்னு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நியூ வேர்ல்டுல 4 எம்பரர்ஸ்ல ஒரு ஆளா மாறணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, இது வரைக்கும் யாருமே 2 டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதே இல்ல. சொல்ல போனா அப்படி ஒரு வரலாறே இல்ல. ஆனா இவன் 2 டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டிருக்கான். அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது. இப்போதைக்கு அவனை ஸ்டாப் பண்ணக்கூடிய பவர் இருக்க ஆளுங்க 4 எம்பரர்ஸ் மட்டும் தான். அதுலயும் ஒயிட் பியர்டு காலி, மிச்சம் இருக்கவங்க கையில தான் இருக்குது. இப்ப அவனுக்கு பெரிய தலைவலி என்னன்னா, இந்த டீன்னு பேர் வச்சிருக்கவனுக்கு தொல்லை தாங்க முடியல. இப்ப ரீசெண்டா ஏகப்பட்ட கலவரம் இந்த பேரை வச்சிருக்கவங்களால மட்டும்தான். நீங்களே பாருங்க, போட்கஸ் டி ஏஸ், மக்கி டி லூஃபி, மக்கி டி டிராகன், இப்படி இவங்களாதான் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் மாத்தி மாத்தி மண்டைய பிச்சுக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.